வணக்கங்க. குழந்தை வளர்ப்பில் ஏதாவது அப்படி இப்படின்னு பண்ணும்போது கண்டிக்கிறது நம்முடைய முதல் கடமை. இல்லைன்னு சொல்லவே கிடையாது. அவங்கள கண்டிப்பாக நம்ம தான் நெறிப்படுத்தி எடுத்துகிட்டு வரணும். அதே இடத்துல நமக்கு இன்னொரு தலையாய கடமை ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? அரவணைக்கிறது. இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம சிரிக்கிறதையே மறந்துட்டோம். மற்றவங்க கிட்ட சிரிக்கிறத மறந்துட்டோம். ஏன் நம்ம வீட்டிலேயே சிரிக்கிறத மறந்துட்டோம். நம்ம குழந்தைங்கள பார்த்து சிரிக்கிறதோ, குழந்தைங்கள அன்பாக இருக்கிறதோ, குழந்தைங்கிட்ட அனுசரணையாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி எத்தனை பேர்த்து வீட்டில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. குழந்தைங்க நீங்கள் சொல்கிறத கேட்கணும், ஒழுங்காக நெறியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அவங்கள எந்த அளவுக்கு கண்டிக்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அன்பாக அனுசரணையாக எடுத்து பாருங்கள். எப்படி? அவங்கள கட்டிப்பிடிங்க, முத்தம் கொடுங்க. காரணமே வேண்டாங்க, சும்மா கட்டிப்பிடிங்க, முத்தம் கொடுங்க, அப்படியே ஒரு தலையை ஒரு கிளறி விடுங்க. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னு வைங்களேன், நீங்கள் சொல்லாமலே உங்களுடைய மன இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாங்க. இன்றைக்கி அன்பு கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை, அனுசரணையாக இருக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. அவங்க என்ன பண்ணாலும் நம்ம காலை சுற்றியே வருவாங்க. 1க்கு 10 முத்தம் கொடுங்களேன், என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. அதை நம்ம நம்ம முன்மாதிரியாக இருந்து அவங்களுக்கு பண்ணணும்னா அவங்களும் நல்லா வளருவாங்க.